நெல் ஜெயராமனிடம் ஒரு கைப்பிடி நெல் விதை கொடுத்து நம்மாழ்வார் தொடங்கி வைத்த தேசிய நெல் திருவிழா. திருத்துறைப்பூண்டியில் மே 31ஆம் தேதி நடைபெறும் என்ற அறிவிப்பால் விவசாயிகள் எதிர்பார்ப்பு அதிகரிப்பு. நெல் திருவிழாவுடைய முக்கிய நோக்கம், ஒரு விவசாயி இங்க அவங்க வர்றவங்களுக்கு 2 கிலோ இந்த நெல் திருவிழாவில் பாரம்பரிய விதை நெல் நாங்கள் கொடுக்குறோம். அதை எடுத்துட்டு போய் அந்த உழவர்கள் பயிர் பண்ணி திருப்பி இந்த தேசிய நெல் திருவிழாவுக்கு அடுத்த வருஷம் வரும்போது 4 கிலோவா கொடுக்குறாங்க. அப்போ இந்த விதை பரிமாற்றம் அப்படிங்கிறது தமிழகம் முழுவதும் பரவுறதுக்கு இந்த தேசிய நெல் திருவிழா உறுதுணை புரியுது. ரசாயனம் கலக்கப்படுவதாக உணவு பாதுகாப்பு அதிகாரி பரப்பிய தகவலால் நடுத்தெருவுக்கு வந்த விவசாயிகள். தர்பூசணி பழங்களில் ரசாயனம் கலக்கப்பட்டதாக ஒரு இடத்தில் கூட கண்டறியப்படவில்லை என உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம். ஏக்கருக்கு 50,000 ரூபாய் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். நாட்டின் உணவு தேவையில் 72% எண்ணெய் வித்துகளையும் 52% பருப்பையும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யும் இந்தியா. உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்று விளங்கிய இந்தியாவில் மாறும் காட்சிகள். அம்பாசமுத்திரம் அருகே அரசின் நெல் கொள்முதல் நிலையம் திடீரென மூடப்பட்டதால் விவசாயிகள் அதிர்ச்சி. அறுவடைக்கு தயாராக இருக்கும் நெல்மணிகளை யாரிடம் விற்பது எனவும் கேள்வி. கரும்புக்கான நிலுவைத் தொகை 5 கோடி ரூபாயை உடனடியாக வழங்க வேண்டும். சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் கோரிக்கை மனு. சுமார் ஒரு 5,000 டன்னுக்கு மேலே சேலம் மாவட்டத்தில் மட்டும் கரும்பு உங்களுக்கு மோகனூர் சக்கரை ஆலைக்கு கரும்பு அனுப்பியிருக்கு. நவம்பர் மாதம் அனுப்புனது. அதுக்கு முன்னாடியே வெட்டிருக்காங்க. ஒரு 5-6 மாதம் ஆகி கூட இதுவரையில் விவசாயிகளுக்கு வங்கி கணக்கில் வர வைக்கல. இதனால் விவசாயிகள் அடுத்த வாழ்வாதாரம் இன்னைக்கு அடுத்த மாற்று விவசாயம் அடுத்த போக செய்கிறது இன்னைக்கு பெரிய தடையாக இருக்குது. எல்லாம் கடனை வாங்கி வட்டி வாங்கி கூட தான் விவசாயம் பண்ணாங்க. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே சூறைக்காற்றால் வாழை மரங்கள் முறிந்து சேதம். அரசு உரிய நிவாரணம் வழங்கி தங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. ஏக்கரில் வாழை வச்சுருக்கேன். இப்போ தார் வெட்டுற கண்டிஷனில் இருக்குது. தார் குத்தகைக்கு விட்டு 10 நாள் ஆகுது. இன்னும் 10 நாள் கழித்து காசு தரேன்னு சொன்னாங்க. இனிமேல் அவங்கக்கிட்ட நான் காசும் கேட்க முடியாது. வாழை எல்லாம் நேற்று ராத்திரி எல்லாம் ஒடிஞ்சிருச்சு. கடந்த ஆண்டு கிலோ 600 ரூபாய்க்கு விற்ற ஊட்டி மலைப்பூண்டு 60 ரூபாயாக சரிந்ததால் உதகை விவசாயிகளுக்கு ஏமாற்றம். நல்ல காரத்தன்மையுடையது, நல்ல மருத்துவ குணமுடையது. அதுக்கே விலை இல்லாத பட்சத்தில் விவசாயிகள் ரொம்ப நஷ்டம் ஏற்படுத்திக்கிட்டாங்க அவங்கள. ஏன்னாக்கா போன போக நல்ல ரேட்டு, இந்த போக ரேட்டு இல்லை. இந்த ஆண்டு மலைப்பூண்டு விலை உயரும் என நம்பி அனைத்து விவசாயிகளும் மலைப்பூண்டை பயிரிட்டதால் விளைச்சல் அதிகரிப்பு. முதல்ல ஒரு 1000, 750, 500 இப்படி வித்துட்டு இருந்ததுங்க. திடீர்னு எல்லாம் அந்த ரேட்டு வைக்கும்போது விவசாயிங்கெல்லாம் நல்ல விலை அப்படின்னு சொல்லி எல்லாருமே சாகுபடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருமே போட்டவொடனே விளைச்சல் அதிகமாகிடுச்சு. ஆனவொடனே விலை டவுன் ஆயிடுச்சுங்க. ரொம்ப பாவங்க பூண்டு விவசாயம். திருவாரூரில் வணிக நிறுவனங்களின் கழிவுநீர் கலந்து சாக்கடையாக மாறிய ஓடம்போக்கி பாசன ஆறு. தண்ணீரை விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. ஓடம்போக்கி ஆறு திருவாரூர் நகர்ப்புற எல்லையிலேருந்து மிகவும் பாழ்பட்டு, வெங்காய தாமரைகளால் சூழப்பட்டு, கழிவுகள் கொட்டப்பட்டு, குறிப்பாக கோழி மற்றும் மாட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சி கழிவுகள் கொட்டப்பட்டு, திடக்கழிவுகள், மனித கழிவுகள் கொட்டப்பட்டு, அது என்னமோ ஆறு மாதிரி நினைக்காம அது என்னமோ சாக்கடையாக நினச்சி ட்ரீட் பண்ணுறாங்க. அந்த கழிவுகள் கொட்டப்படுறதால அங்கே கீழே விவசாயம் செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்குது. மாவட்ட ஆட்சியர் உடனடியாக போர்க்கால நடவடிக்கை எடுத்து அந்த கழிவுகள் கொட்டப்படுவதை உடனடியாக தடுக்கிறதோட மட்டும் இல்லாமல் மீண்டும் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடைபெறாமல் அந்த ஆறை தூய்மைப்படுத்தி, திருவாரூர் நகர்ப்பகுதியில் ஒரு ஓடுற ஆறு, அது புனித ஆறாக தானே இருக்க முடியும்.
ஜெயங்கொண்டம் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விளைபொருட்களை விற்க 2 நாட்களுக்கு மேல் காத்திருக்கும் சூழல். விளைபொருட்களுக்கான பணம் வழங்குவதில் தாமதம் ஏற்படுவதாக கூறி விவசாயிகள் சாலை மறியல். அறுவடை நேரத்தில் பெய்த திடீர் மழையால் வெள்ளரி விளைச்சல் பாதிப்பு. தோட்டத்திலேயே பழங்கள் அழுகியதால் சோகத்தில் மூழ்கிய விவசாயிகள். இழப்பீடு கிடைக்குமா என எதிர்பார்ப்பு. டென்னு அடிச்சு பழம் பூரா வீணா போச்சு. மேல் பழம் வருது, அடிப்பழம் பூரா அப்படியே அழுகி போய் பூரா அப்படியே அடியில் தங்கி போச்சு. எங்கள் நஷ்டத்தை பார்த்து ஏதாவது நீங்கள் கொடுக்க வேண்டியதான். அதான் களை வெட்டுறது 10,000, மருந்து வச்சது 10,000, தீனி மூட்டையே ஒரு மூட்டை 1500 1500 4 மூட்டை தீனி எடுத்தோன்னா பூரா மழை பெஞ்சு பூரா வெம்பி போச்சு. சுற்றுப்பட்டு 10 ஏக்கரும் பாழா போச்சு. இந்த பாரு அது பூரா ஒரு காய் கூட கிடையாது. ஏன்னா உதவி செய்யணும்னு தான் நாங்கள் சொல்கிறோம் உங்ககிட்ட. கள் எங்கள் உணவு, கள் எங்கள் உரிமை என்ற முழக்கத்துடன் மாவட்டம் தோறும் கள் விடுதலை மாநாடு. தமிழ்நாடு அரசின் மதுவிலக்கு சட்டத்தை புறக்கணித்து அரசியலமைப்பு சட்டத்தின் மேல் நம்பிக்கை வைத்து பனை தொழிலாளர்கள் முன்னெடுப்பு. தமிழ்நாட்டில் இப்போ பனையேறிகள் கல் எங்களுடைய உணவு, கல் எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லிட்டு முழக்கத்தோட முன் வந்திருக்காங்க, வெளியில வந்திருக்காங்க. அவங்களோட குடும்பத்தோட வெளியில வந்திருக்காங்க. தங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க நாங்க சுயமா எந்தவித கலப்படமும் இல்லாம நாங்க கல் இறக்குறோம். அது எங்க குழந்தைங்களுக்கு, பிறந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம், எங்களுடைய மனைவிக்கு கொடுக்குறோம், எங்களுடைய குடும்பத்தாருக்கு கொடுக்குறோம், நாங்களும் குடிக்கிறோம். இந்த சமூகத்தை ஆரோக்கியமா வைக்க ஒரு தமிழர்களுடைய பாரம்பரிய பானத்தை நாங்க மக்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா முன்னாடி வந்திருக்காங்க. பரமத்தி வேலூர் அருகே வேளாண்மையில் சாண கரைசலை பயன்படுத்தி மண்ணை வளமாக்கும் விவசாயி. செலவுகள் குறைந்து மகசூல் அதிகமாக கிடைப்பதாக கூறி மரபு ரக காய்கறிகள் சாகுபடியில் அசத்தல். 30வது நாள் காய்க்கு 60வது நாள் 70வது நாள் காஞ்சி போயிடும். ஆனா இந்த மரவெண்டை காய்க்கிறதுக்கே 6 மாசம் ஆகும். புது துளிர் வந்தது. இப்ப பாத்தீங்கன்னா காய் அதுக்கிற மாதிரி வந்துச்சு. மரவெண்டையா சார் இது? மரவெண்டை. ராமநாதபுரம் பெரிய கண்மாயை தூர்வாரிட வேண்டும். குறை தீர்க்கும் கூட்டத்தில் விவசாயிகள் கோரிக்கை. வேலூர் உழவர் சந்தையில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் திடீர் ஆய்வு. உழவர் சந்தையில் தினம்தோறும் நடக்கும் அடாவடி தனம் பற்றி ஆட்சியரிடம் நடித்து காட்டிய பெண் விவசாயி. ஒரே பொருளை 2 கடையில வைக்கிறாங்க. அப்ப நாங்க ஒரு கடைக்கு கூட எங்களுக்கு இடமே கிடையாது. நாய் மாதிரி ஆளுங்க காலைல கடைக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் போராட்டம். தர்பூசணி பற்றிய வதந்தியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வலியுறுத்தல். டிஷ்யூ பேப்பர்ல எந்த வண்ணத்தை துடைச்சாலும் எந்த கலரை துடைச்சாலும் அது அந்த கலர் அதில் ஒட்டத்தான் செய்யும். ஆனால் அதில் என்னமோ ஊசி போட்டிருக்காங்களா, கலருக்காக போட்டிருக்காங்களா, சுவைக்காக போட்டிருக்காங்களா, இப்படி பல்வேறு அவதூறுகளை தொடர்ச்சியாக அவர் பரப்பியதால் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் தர்பூசணி பயிரிட்ட விவசாயிகளுக்கு தர்பூசணியை விற்கலை. அரசு ஊழியர் செய்த தவறுக்கு அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும்.